Hi everyone, I'm Selvakumar, CED of Access India. ஸோ நான் இன்னைக்கு எதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சஸ் இந்தியாவில் பிரைம் மெம்பராக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஸோ ஆக்சஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபெமி சானிடரி நாப்கின் பேக்கேஜை நான் சூஸ் பண்ணலாமா, இதால் எனக்கு என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் அப்படின்ற விஷயத்தையும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் இந்த மெம்பர்ஷிப்பாக வரும்போது ஃபெமி சானிடரி நாப்கின் பேக்கேஜை நான் வந்து சூஸ் பண்ணி நான் மெம்பராக வந்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் எங்கிட்ட இருக்கு, இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த ப்ராடக்ட்டை நான் பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் ஏ மென்னா எனக்கு இந்த சானிடரி நாப்கினை பற்றியான பெரிய அளவில் நாலேஜ் இல்லைனாலும் ஆஸ் ஏ டீச்சராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். நான் ஒரு பயாலஜி டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆசிரியராக இருந்து இந்த ஃபெமி சானிடரி நாப்கினையும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மென்சுரல் சைக்கிளையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஸோ என்னோட ஸ்டடீஸில் நான் தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி மக்கள் வந்து இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 65.19 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமனாக இருக்காங்க. 65.19 கோடி மக்கள் வந்து விமனாக இருக்காங்க. அந்த விமன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை 12லேருந்து 52 ஏஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் அப்படின்ற ஒரு நடக்கும் அப்படின்ற ஒரு ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் அசோசியேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜில் 12லேருந்து 52 ஏஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 3லேருந்து 7 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மென்சுரல் சைக்கிள் ரொட்டேஷனாக வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த நடக்கும்போது வந்து ஓவராலாக அந்த 12லேருந்து 52 ஏஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2280 நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விமன் ஒரு கேர்ள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மென்சுரல் சைக்கிளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த 2280 நாளில் அவங்க டோட்டலாக ஆவரேஜாக அவங்களோட லைஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விமன் அவங்க லைஃப் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேடோட கவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவரேஜாக 16,800 பேடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் டைமில் யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு உலகில் இருக்கக்கூடிய எல்லா உமன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாவசியமாக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த ஃபெமி சானிடரி நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா, நாப்கின் சானிடரி நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த சானிடரி நாப்கினை வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது மூலமாக சானிடரி நாப்கினை நான் யூஸ் பண்ணுறது மூலமாக நிறைய ப்ளஸ் இருந்தாலும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நாப்கினை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை காட்டனையோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மென்சுரல் சைக்கிள் டைமில் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக எளிதாக யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நமக்கு அந்த பொருள் கிடைக்கிறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே பக்கத்தில் கிடைக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டாப்லையோ இல்லை கடையிலையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையோ இந்த ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாப்கினை வந்து வாங்கிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து வாங்கணுன்ற ஒரு வாங்கி பயன்படுத்தி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே லோ காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. ஸோ வாங்கி அன்னைக்கு அந்த 4 நாள் 3 நாள் என்னவோ அதை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் அவங்களோட ஃபியூச்சரில் வந்து என்ன பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு 99% விமன்ஸ்க்கு வந்து தெரியறது கிடையாது. ஸோ இதை பற்றி ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த சானிடரி நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 லேயரால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அதில் முதல் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக்கால வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா டாப் லேயர் வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும். அதுக்கு எடுத்துக்கூடிய 2வது லேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் வைப்பாங்க. 2வது லேயரில் வந்து காட்டன் இருக்கும். 3வது லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெல் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த ப்ளீடிங்கை அப்சர்வ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் லேயர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் லேயரும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும், லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக. இந்த 4 லேயரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் வந்து காமனாக ஒரு சில பிராண்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு சில விஷயங்கள் மாறும். காமனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 லேயர் தான் இருக்கும். அப்போ மேலே பிளாஸ்டிக்கு, 2வது காட்டனு, அதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் லேயரு, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீக் ஆகாமல் இருக்கிறது அகைன் வந்து பிளாஸ்டிக் லேயர். ஸோ இதில் எல்லா கம்பெனியுமே மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்ன, காட்டனை யூஸ் பண்ணி தான் அந்த பேடை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத நினச்சிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா எல்லா நாப்கினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டனால ஓகேங்களா அந்த பஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறது கிடையாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கையும் அண்ட் ரீசைக்ளிங் பேப்பரையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனால் எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நிறைய இருக்குது.
ஓகேவா? ஸோ லோ காஸ்ட்ல பண்ணணும், கம்மி விலையில பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்மி விலையில நமக்கும் கொடுக்கணும், கம்மி விலையில அவங்களும் பண்ணணும், லாபம் அதிகமாக இருக்குன்னு பண்ணுவாங்க. அந்த ரீசைக்ளிங் பேப்பரையும் சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறதில்ல, காட்டனை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் போயிட்டு எது ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அதை வாங்கிடுவோம். அப்போ ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாமே அந்த சிந்தட்டிக் பிளாஸ்டிக்லையும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசைக்ளிங் பேப்பராலையும் மேனுஃபேக்சர் பண்ணது தான். ஸோ இதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதில் அந்த மாதிரி நம்ம லோ ப்ரைஸில் வாங்கக்கூடிய அந்த நாப்கினாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கட்டும், ஒரு சில நாப்கின், எல்லாத்தையும் நான் சொல்ல கிடையாது, ஒரு சில நாப்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காட்டனை வந்து ஒயிட்டாக, அது பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக பிரைட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ளோரின் ப்ளீச் அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு, அந்த நாப்கினை பார்த்த உடனே ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளோரின் ப்ளீச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று, அந்த காட்டன் வைக்கிறாங்க இல்லையா, அந்த காட்டனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சில கெமிக்கலை வந்து ஆட் பண்ணுவாங்க, அதையும் ஆட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அந்த நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்கூடாது என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஒரு இது வந்து ஃப்ளேக்ரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்மெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடர்லெஸ் இருக்காம கலர் ஸ்மெல் அதிகமாக வராது இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, வாசனை வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் ஒரு கெமிக்கல். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதால நிறைய இஷ்யூஸ், அதில் பெரிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னா கேன்சர். ஓகேங்களா, செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு விமன்ஸ்க்கு வரும். ரெண்டாவது வந்து இரிட்டேஷன், ரெட்னஸ்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரேஷஸ்ஸு, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை, கர்ப்பம் அடையாமல் குழந்தையின்மையாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த சானிடரி நாப்கின் தான். ஸோ நான் இதுலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சானிடரி நாப்கினை யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விமனாக இருக்கட்டும், அண்ட் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்களோட பொண்ணோ, அக்காவோ, தங்கச்சியோ, ஒய்ஃபோ, இல்லை அம்மாவோ, யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு இதை பற்றியான அவேர்னஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த அவங்க கூட சொல்லிக்கிறேன். கூடவே இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஆக்சஸ் இந்தியா மூலமாக யாக்கை அப்படின்ற ஒரு பிராண்டில் வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஜஸ்ட் லீஃப் அப்படின்ற ஒரு நாப்கின். ஸோ இந்த நாப்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் ஆக்சஸ் இந்தியா மூலமாக மெம்பராக வர எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் பேக்கேஜாக வந்து கொடுத்துட்ருப்பாங்க. 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜோட ஒரு பேக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியில் 250 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா இதை விட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 250 இருக்கக்கூடிய இந்த ஜஸ்ட் லீஃப் அப்படின்ற ஒரு நாப்கினோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் இங்கே சொன்னேன் இல்லையா, அந்த 4 லேயரால் காமனாக வந்து பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ 10 லேயர்ஸ். அந்த 10 லேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காட்டன். நான் இப்போவும் தெளிவாக சொல்கிறேன், சிந்தட்டிக்கு பிளாஸ்டிக்கும் கிடையாது அண்டு ரீசைக்ளிங் பேப்பர் கிடையாது, காட்டனால் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைமென்ஷனல் ஃப்ளாப்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆனியான் அப்படின்ற ஒரு ஜெல்லு, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஏர்லைடு பேப்பரு. ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டலாக ஒரு 10 லேயராக அதை பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இங்கே எனக்கு எந்த விதமான பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ண கிடையாது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியான் அப்படின்ற ஒரு ஜெல்லு, ஃபேர் ஐஆர் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க, மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்க, நேனோ யூஸ் பண்ணுறாங்க, கைட்டின் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் பிளாஸ்டிக் ஃப்ரீ. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட் பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடாது, மக்காத பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கி போட்டாலும் இது மண்ணில் மங்கக்கூடிய பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் அண்டு அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாப்கினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பிரைம் மெம்பர் வரக்கூடிய நபர்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது, எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வரப்போகிறது கிடையாது. ஸோ ஆஸ் ஏ டீச்சராக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களோட நீங்கள் இந்த வியாபாரத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மெம்பராக வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே நீங்கள் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணி அவங்களையும் இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்த வைக்கலாம். மேபி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வாங்கி படுத்தலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. ஸோ ஆஸ் ஏ பிரதராக உங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரனாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு நாப்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பர்சன், எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு ப்ராடக்ட்ன்ற விஷயத்தை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மேபி இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால்
இதை பற்றி தெரிஞ்ச அந்த நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுலேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது, என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை லேயர் இருக்குது, எந்தெந்த லேயரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாச்சும் நாப்கின் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கடையில் ரேட்டை பார்த்து வாங்காதீங்க. அதில் என்னென்ன லேயர் இருக்குது, எத்தனை லேயர் இருக்குது, ஒவ்வொரு லேயரும் எதனால் வந்து தயாரிச்சிருக்காங்க, அதில் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலருக்காக வந்து ஃப்ளோரின் பவுடர் வந்து ஆட் பண்ணி அந்த கலருக்காக வச்சுருக்காங்களா, என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற விஷயத்த பார்த்து கெமிக்கல் ஃப்ரீயாக அண்ட் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நாப்கினை மட்டும் பயன்படுத்துங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.